Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ண போறோம். ஆல்ரெடி கெட்டிங் டியூட்டரிங் அப்படிங்கிற சேனல் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசனும், அதுக்கடுத்து பிசிக்ஸ்ல லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு லெசனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கண்டினியூஸா வீடியோஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸுக்கும் கெட்டிங் டியூட்டரிங்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெட்டிங் டியூட்டரிங் இந்த ரெண்டு சேனல்லையுமே நம்ம பேரலா சைட் பை சைடா சயின்ஸ் வீடியோஸ் வர மாதிரியும் மேத்ஸ் வீடியோஸ் வர மாதிரியும் நம்ம பண்ணிக்கிட்டே வர்றோம். ஸோ 10th சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மட்டும் வீடியோஸ் நம்ம பண்ணல. கெட்டிங் டியூட்டரிங் அப்படிங்கிற சேனல்ல வந்து 10th சயின்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது சிபிஎஸ்இக்கான கான்செப்ட் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொதுவான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அது சிபிஎஸ்இ அப்படிங்கிறதுனால வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. அந்த வீடியோஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இருக்க போர்ஷன்ஸும் நமக்கு கவர் ஆகதான் செய்யும். என்ன ஸ்டேட் எந்த டைப் ஆஃப் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் வந்து காமனா தான் பண்றோம். ஸோ அதனால வந்து கெட்டிங் டியூட்டரிங் அப்படிங்கிற சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய சயின்ஸ் வீடியோஸ் chemical reactions and equations and light reflection refraction இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு மேத்ஸ் மட்டும்தான் டஃபா இருக்குது, சயின்ஸ் சப்ஜெக்ட் டஃபா இல்ல, ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நினைப்பாங்க. எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் நம்ம கண்டினியூஸா லிசன் பண்ணும்போதும் சரி, கண்டினியூஸா படிக்கும் போதும் சரி, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கத்தான் செய்யும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு ஒரு வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ரெண்டு சேனலுக்குரிய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ்க்குரிய லிங்கையும் கொடுக்குறேன், கெட்டிங் டியூட்டரிங்குரிய லிங்கையும் கொடுக்குறேன். ரெண்டு சேனலுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரிக் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கண்டினியூஸா மல்டிபிளிகேஷன் ட்ரிக்ஸ் பார்த்திருக்கோம், ஸ்கொயரிங் ட்ரிக்ஸ் பார்த்திருக்கோம், ஒரு 2 டிஜிட் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்றதுன்றத பார்த்திருக்கோம், 3 டிஜிட் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்றதுன்றத பார்த்திருக்கோம். அதுலயே வந்து ஒரு காமன் ஃபார்ம் இருக்க மாதிரி, ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி நம்ம ஒரு வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் நம்ம டீச் பண்றோம்னா நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ல ஒரு காமனான ஐடியா இருந்தா மட்டும் அப்ளை பண்ண முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போற வீடியோலயே ஒரு காமனான ஐடியா இருக்கதான் போகுது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்கோ, அடிஷன் ட்ரிக்கோ, சப்ட்ராக்ஷன் ட்ரிக்கோ கிடையாது. ஒரு படி மேல டிவிஷன் ட்ரிக் பார்க்க போறோம். சோ பொதுவாகவே மேத்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதோட கம்பேர் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் ஆகும். சோ மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட்ஸ், மல்டிப்ளிகேஷன் டேபிள் இதெல்லாம் யூஸ் பண்ணாமலே ரொம்ப ஷார்ட்கட்டா, ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கான்செப்ட்ஸா எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே வரோம். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோவா மட்டும் இல்லாம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும், பிசினஸ் லைன்ல உள்ளவங்களுக்கும், எல்லா பீப்புள்ஸுக்கும் காமனா தான் நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ அப்ப நம்ம சேனலை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பொதுவான சேனலை தான் நம்ம ரன் பண்றோம். இப்ப வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிவிஷன் ட்ரிக் தான் பார்க்க போறோம். அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணும்னா ட்ரிப்ளெட்ஸ் எடுத்திருக்கோம். ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னா 333, 555, 666, 999, 777 இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ட்ரிப்ளெட்ஸ் எடுத்துக்கலாம். நீ எந்த ஒரு ட்ரிப்ளெட் நம்பரையும் 37ஆல எப்படி டிவைட் பண்றது, டிவைடட் பை 37. ஒரு ட்ரிப்ளெட் நம்பரை எப்படி 37ஆல நார்மல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாம ஈஸியா டிவைட் பண்றது, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க எந்த ட்ரிப்ளெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 2 ட்ரிப்ளெட் எடுத்திருக்கேன், 333 எடுத்திருக்கேன், 555 எடுத்திருக்கேன். நீங்க எந்த ட்ரிப்ளெட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து 37ஆல டிவைட் பண்றதுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை நான் சொல்லியிருக்கேன், காமன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், காமன் ஐடியா இருக்கும், ஒரு பேசிக்கான ஐடியா எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே இருக்கும். அப்படி இருந்தாதான் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுபடி இதுல நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ட்ரிப்ளெட்ஸ், 333, 555, 444, 666 இப்படி எடுத்துக்கிறோம். அதை வந்து 37ஆல டிவைட் பண்றதுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பாருங்க, இது நீங்க யூஸ்வலா டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர், இப்ப நான் ஷார்ட்டா போடுற ஆன்சர் ஈக்குவலா தான் இருக்கும். பொதுவாகவே
டிவைட் பண்ணும்போது நமக்கு டேபிள்ஸ் தெரியணும், சப்ட்ராக்ட் பண்ண தெரியணும், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸை கரெக்டா இறக்க தெரியணும். சோ இதெல்லாம் டிவிஷன்ல இருக்க டிஃபிகல்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிவிஷன் ட்ரிக் தான். ஆனா டிவிஷன் ட்ரிக்னா சிம்பிளா டிவைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணாம ஈஸியா ஆகி போறது. சோ எனி ட்ரிப்ளெட் நம்பர் இஸ் டிவைடட் பை 37. அதான் கான்செப்ட். பாருங்க, இத 37 டிவைட் பண்றோம். இந்த மூணு நம்பரை ஆட் பண்ணுங்க. 3 plus 3 6, 6 plus 3 9. சோ 9 தான் ஒரு ஆன்சர். நீங்க நார்மலா டிவைட் பண்ணி பாருங்க கிடைக்கும். சாரி, 3 plus 3 6, 6 plus 3 9. 9 தான் ஒரு ஆன்சர். நீங்க நார்மலா ஒரு ட்ரிப்ளெட் நம்பர் எடுத்து 37 டிவைட் பண்ணி பாருங்க. இப்போ இதோட ஆன்சர் பாருங்க, 5 plus 5 10, 10 plus 5 15. சோ ட்ரிப்ளெட்ல இருக்க டிஜிட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். ட்ரிப்ளெட்ல இருக்க டிஜிட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 9 9 இத நான் என்ன செய்யறேன், 37 ஆல டிவைட் பண்றேன். நம்ம யூஸ்வலா டிவைட் பண்ணா நம்ம என்ன செய்யணும், டிவிடெண்டா ட்ரிபிள் 9 போடணும், டிவிசரா 37 போடணும், அதுல கோஷன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்படி நிறைய ஒர்க் இருக்கும். அது எல்லாமே இந்த ட்ரிக் மூலமா சிம்பிளஸ்டாவும் டைம் கம்மியா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நம்ம பண்ண போறோம். இப்ப பாருங்க, இப்ப ட்ரிபிள் 9 இந்த 37 டிவைட் பண்ணா 9 plus 9 18, 18 plus 9 27. அந்த ட்ரிப்ளெட் நம்பர்ல இருக்க டிஜிட்ஸ் ஆட் பண்ணிட்டா அதுதான் ரிசல்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 777 கூட எடுத்துங்க. 777 by 37. நீ எடுக்கிற ட்ரிப்ளெட் நம்பரை 37 ஆல மட்டும் தான் டிவைட் பண்றது இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். வேற நம்பரை நீங்க எடுத்து டிவைட் பண்ண கூடாது. பண்ணா அது கரெக்டா வராது. 777 இது நமக்கு 37 டிவைட் பண்ணும்போது 7 plus 7 14, 14 plus 7 27 தான், 21 தான் இதோட ரிசல்ட். 21 தான் இதோட ரிசல்ட். இது மாதிரி நீங்க என்ன செய்வீங்கன்னா டிஃபரெண்டான ட்ரிப்ளெட்ஸ் நம்பரை எடுத்து அதை 37 ஆல டிவைட் பண்றது எப்படிங்கிறது நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன ஐடியாஸ் வந்து கரெக்டா இருக்குதா நீங்க செக் பண்ணீங்களா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் கிடைச்சதுன்றதை நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி டிஃபரெண்டான வேரியட் மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களை அறியாமலே உங்களோட மேத்ஸ் நாலேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வேரியட் மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்ஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.